இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஞாயிறை நல்லாயன் ஞாயிறாகவும் இறை அழைத்தல் ஞாயிறாகவும் கொண்டாடுவதற்கு திரு அவை நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு அழகாக சொல்கின்றார், ஒன்றும் அறியாத துன்பம் மிகுந்த அந்த பாடுகளை கொடுத்தீர்களே, அந்த துன்பம் மிகுந்த பாடுகளின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வை கொடுப்பதற்காக சுத்தமுள்ள அந்த இரத்தம் சிந்தியதை நீங்கள் எண்ணும் போதெல்லாம் உங்கள் மனம் மாறவில்லையா என்று கேட்கும் பொழுது மனம் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புதிய வாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 செய்தியை கொடுக்கின்றார் பேதுரு. மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், திருமுழுக்கு பெறுங்கள். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லும் பொழுது உறவு நிலை என்பது உயர்த்தப்படும் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது பலர் மனம் மாறுகிறார்கள், திருமுழுக்கு பெறுகிறார்கள், கிறிஸ்துவில் இணைந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக முழுமையாக உணர முடிகிறது. இன்றைய 2வது வாசகத்திலும் கடவுள் பொறுமையோடு மாட்சியோடு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்தையும் இழந்தார் என்பதையும் இறுதியாக தன் உயிரையும் கொடுத்தார் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாமும் நமது வாழ்வில் பொறுமையோடு மாட்சியோடு கடவுளை மாட்சிப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நானே நல் ஆயன், என்னை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு கொடுக்கப்படும் என்பதை ஆண்டவருடைய வழிகளை கொடுக்கின்றார். ஆடுகளுக்கு வாயில் நானே, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், எவரொருவர் குறுக்கு பாதையிலே செல்கின்றாரோ அவர்கள் என்னை வந்தடைய முடியாது. மாறாக நான் விடுக்கும் செய்தி, நான் கொடுக்கும் பாதையிலே நேர்மையாக வரும் பொழுது அவர்களுக்கு மிகுதியாக இரட்டிப்பாக கடவுள் ஆசிரை கொடுப்பார் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாக நானே நல் ஆயன், என்னை பின்பற்றும் ஒவ்வொருவருமே நிலை வாழ்வை பெறுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொன்னதைப் போல இன்றைய நாளிலே நல் ஆயன் ஞாயிறாக இறை அழைத்தலின் ஞாயிறாக கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தை கடவுளின் பணியை செய்வதற்காக நாம் எத்தனை பேர் முன் வருகின்றோம்? இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் செய்தது தவறுதான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொன்னதைப் போல பொறுமையோடு காத்திருங்கள் என்ற 2வது வாசகத்திலே வாசித்ததைப் போல நல் ஆயன் நம் ஒவ்வொருவரின் மீட்பின் ஆயன் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட நிலையிலே அது திருமுழுக்கின் மூலமாக இறை அழைத்தல் என்பது குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது துறவரமாக இருக்கலாம், இல்லறமாக இருக்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பினை நிறைவாக ஏற்றுக்கொண்டு அவற்றை உறுதியோடு நாம் பயணிக்கும் பொழுது இந்த நல்ல ஆயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறு நம்மால் இயன்ற அளவிற்கு நற்செய்தி அறிவிக்க முடியும் என்பதை உணர்ந்த விதமாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக வழிநடத்தி செல்வாராக. ஆமென்.